கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. விற்பிடித்திருத்து வேழத்தை முறுக்கி மேலிருந்தவன் தலை சாடி மற்புருதெழப்பாய் தரையணை உதைத்து பாய்ந்து அரையணை உதைத்த மால் பொருடோத்தமன் வாழ்வே அற்புதமுடை ஐராவதமதமும் அவர் இளம்படியரோன் சாந்தும் கற்பகமலரும் கலந்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரேயே. விற்பிடித்து கிருஷ்ணாவதாரத்துல தனுர்யாகம் என்கின்றதான ஒரு உற்சவத்துக்காக மதுரைக்கு சென்று அங்கே தனுர்யாகத்துக்காக பூஜை போட்டு வச்சிருக்கிற பெரிய வில்லு பனைமரம் மாதிரி அதை எடுத்து அந்த வில்ல முறித்து விற்பிடித்து இருத்து குவலையா பீடங்கிற பெரிய வேழம் இருந்ததே யானை, அந்த யானினுடைய துதிக்கைய பிடிச்சு முறுக்கி அதை கீழே தள்ளி அந்த குவலையா பீடத்தை கொன்று அந்த குவலையா பீடத்தினுடைய உச்சியில் அப்படி உட்காந்து இருந்தானே போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அந்த பாகன் அவன் கீழே தள்ளி மேல் இருந்தவன் தலை சாடி இவன் எல்லாரையும் தயார் பண்ணி வச்சு அவளுக்கெல்லாம் ஒரு அரசன் இருக்கிறானே கம்சன் மற்பொருதேட பாய்ந்து அவன் இருக்கிற இடம் வரையிலும் பாய்ந்து சென்று அரையணை உதைத்த அந்த கம்சனை உதைச்சவன் இங்க உட்கார்ந்திருக்கிறான். வீரச்செயல், எம்பெருமானுடைய வீரச்செயல், கண்ணனுடைய வீரச்செயல். மால்னா ஆச்சரியகர சேஷ்டிதன், ஆச்சரியகர சேஷ்டிதனான புருஷோத்தமன் வாழ்வு, அவருடைய வாசஸ்தானம். அற்புதமுடை ஐராவதமதம், அங்க ஒரு யானை அடிச்சான் இல்லையா, இங்க ஒரு யானை, தேவர்களுக்குள்ளாம் உரியதாகிய யானை ஐராவதம் இந்த கங்கையில குளிக்கிறதாம். அந்த ஐராவதம் அதனுடைய மத சுகந்தம் அடிக்கிறதாம். அவர் இளம்படியொரன் சாந்தும், அவர்னா தேவர்கள் என்றும் வச்சுக்கலாம். தேவர்களுடைய இளம்படி யுவதிகள், தேவ யுவதிகள் இதுல தீர்த்தமாடி அவர்கள் மாறுபல அணிஞ்சிருக்கக்கூடிய சந்தன குழம்புகள்லாம் இதுல கரைஞ்சு வருகிறது. கற்பகமலரும், கல்பகம்னா பாரிஜாதம், பாரிஜாதத்தினுடைய மலர்கள்லாம் சிந்தி அது வேற வருது. கலம் தீடி எல்லாம் உயர்ந்த வஸ்துக்கள், அவைகள்லாம் கங்கையில வர காரணம் என்னால் கங்கை தேவலோகத்துல தவழ்ந்துனா வராள். தேவலோகத்துல தவழ்ந்து வரதுனாலே தேவலோகத்தினுடைய வஸ்துக்கள் பூலோகத்துக்கு கங்கையோட கங்கையாக வருவது. கவிகள் வர்ணிச்சிருக்கா இத. வால்மீகியும் வர்ணிக்கிறார் கங்காவதரணத்துல, போஜகவியும் வர்ணிக்கிறான் கங்கை வர அழக. கங்கையை யார் வர்ணிக்கல? கங்கை ஒரு ஆச்சரியம் அல்லவோ நம்ம நாட்டுல. இந்த கங்கையை எல்லாரும் தான் வர்ணிச்சிருக்கிறார். ஆழ்வார் வர்ணிக்கிறார் இந்த கங்கையை. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.